ஹலோ, குட் மார்னிங். நான் அந்த கோயிலுக்கு வருவேன்னு சொன்னேன்ல, மாத கட்டத்தில் 2-3 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனுடைய டாப் வியூ இதான். இது ஃபுல்லாக மலையை சுற்றி நல்லா பசுமையாக இருக்கும், அழகாக இருக்கும் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு. இந்த கோயில் தான், அந்த குட்டி கோயில் தான் எங்களுக்கு இவ்வளோவும் ஜபம் பாடலாம். அந்த பக்கம் எங்களுக்கு ஷெட்டு, இங்கே இந்த பக்கம் கிச்சன். இப்போ புது கோயில் இந்த பக்கம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அது எழும்ப புதுசாக கட்டிகிட்டு வர்றாங்க, அதை விட பெருசாக கட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே தான் ஏசப்பா ஒரு சிஸ்டருக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்த கட்ட சொல்லி, இந்த இடத்த ஈசன் இல்லம்னு முடிவு பண்ணது அந்த இடம்தான், இந்த இடத்துல தான். அது மாதிரி நம்மளும் கடவுள் எல்லா இடத்துலையும் எல்லா கடவுளும் இருக்கார். இவ்வளோ ஒரு இயற்கை அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள். நம்ம வேலையை கரெக்டாக ஒவ்வொருத்தவங்களும் செய்கிறோமா? முதல்ல நமக்குரியதை நம்ம செய்துக்கிறோமா? ஒரு நாளும் எடுத்துங்களேன், எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை எந்த கிழமையாக இருந்தாலும் நம்மளுடைய வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எடுத்து நம்ம வேலையை செய்கிறோமா? அடுத்தது ஃபுட்டு, சாப்பாடு. அவங்களுக்கு இதை தான் பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதோட நமக்கு இதை தான் ஹெல்த்தி அப்படின்னு அதை எடுத்துக்கிறோமா? 3வது, வரவுக்கு தகுந்த செலவு இருக்குது. அதனால் எதை ஷார்ட்டாக எடுக்கலாம், எதை நிறுத்தலாம், எதை பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி செய்கிறீங்களா? 4வது இந்த வெளி ஃபுட்டுங்களை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யூடியூப்பில் அவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ போடுறாங்க. என்ன மாதிரி யாரும் பேசி போடல, படத்தோட போடுறாங்க. ஆனால் லைக்ஸ் எல்லாம் வருது, ஆனால் யாரும் அதை பின்பற்றுறதே இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா குழந்த பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லேருந்து இந்த வெளியே விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தின்னுவிட்டு எல்லாம் உடம்பு போட்டு 15-20 வயசில் 25 வயசுலேயே அந்த மாத்திரை இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாகுது. இவ்வளோ நல்லது ஆண்டவன் கொடுத்தோம், இவ்வளோ உடம்பை கொடுத்தோம், இவ்வளோ வருமானத்தை கொடுத்தோம், நம்மளே அதை ஒரு வீணடிக்கிறோன்னும் போது இதை விட வேறு இது இல்லை. நம்மளுக்காக நம்ம ஒரு நாளை வீணடிக்கக்கூடாது, ஒரு மாதத்தை வீணடிக்கக்கூடாது. அது சம்பளமாக இருந்தாலும் சரி, அது நல்ல வேலையாக இருந்தாலும் சரி, சுத்தபத்தமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ளேயே கடமை அன்னன்னைக்கு செய்துகிட்டே வந்தால் அது எப்படி நீங்கள் சொன்னீங்கனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் பரவாயில்லையே, அழகாக நல்லா படுத்திருக்கீங்களா, கொடுத்துன்னு நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற லெவலுக்கு தான் நம்ம குடும்பம் நடத்தணும். அதில் ஏதோ ஒரு சின்ன பழுதுன்னு வச்சுங்களேன், அது ஒவ்வொருத்தவங்க மேலே தூக்கி போட்டுருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இவங்க பேரில் அவங்க பேர்லலாம் கிடையாது, யார் பேர்லேயே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடக்கூடாது. நம்ம பேரில் தப்பு அதில் எத்தனை பாகம் நம்ம அப்படின்றதே நம்ம முடிவு பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இதை பேசுகிறேன், சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். God bless you. Thank you.